அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்லா ஃப்ளஃபியான பிரெட் மில்க் டோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஹோம்மேட் பிரெட் தாங்க எடுத்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதில் நான் பாதி கோதுமை மாவும் பாதி மைதாவும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதனுடைய கார்னரை நம்ம கட் பண்ண போகிறோம். இது வேஸ்ட் ஆகாதுங்க. இதை நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். வீட்டில் பண்ண மாதிரியே இல்லை பாருங்கள், ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்குங்க. 1/2 கப் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு காஃபி டீ சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும். இப்போ ஒரு தோசை டவாவில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இந்த பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பட்டரில் சேர்த்துடலாம். டோஸ்ட் ஆகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கரிஞ்சிரும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த கார்னர் எல்லா இடமுமே நல்லா கிறிஸ்பி ஆகணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக் ஆகட்டும். அப்பப்போ திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குயிக்காக நம்ம தயார் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஓரங்களையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கோட்டிங் கொடுக்கறதுக்கு பவுடர் சுகரும் சினமன் பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது டோஸ்ட் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். இது கூட நீங்கள் மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ சூடாக இருக்கிற இந்த ப்ரெட்டோட இந்த பவுடர் சுகரை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரெட் மில்க் டோஸ்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஹனி ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.